வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இந்த பதிவு எங்ககிட்ட ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பதிவு. இதில் யூடியூப் நேயர்களுக்கும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். ஜோதிடத்தில் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. முதல்ல யூடியூப் நேயர்களுக்காக சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டோட தலைவாசல் கதவு, அதாவது மெயின் டோர், உங்கள் வீட்டோட குடும்ப தலைவரை குறிக்கும். மெயின் டோர் டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதாவது ஏதாவது பழுதுபட்டிருந்துச்சுன்னா குடும்பத் தலைவர் பாதிக்கப்படுவார். அதாவது நீங்கள் டோரை திறக்கும்போது இடதுபுறம் இருந்து இப்படி திறக்கும்போது அதை வலதுபுறமாக போய் செவுத்தில் ரெஸ்ட் ஆகணும். அப்படி திறக்கிறது தான் நல்லது. அது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம திறக்கும்போது அது சில பாதிப்புகளை குடும்பத் தலைவருக்கு கொடுக்கும். மெயின் டோர் உடஞ்சி போய் பெயிண்டெல்லாம் சரியாக பூசாமல் இருக்கிறது, அழுக்கு படிஞ்சு இருக்கிறது, தாழ்பால் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி மெயின் டோரில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது குடும்பத் தலைவரை பாதிக்கும். அதனால் மெயின் டோரை ரிப்பேர் பண்ணி நல்ல முறையில் இயங்குற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டோர்கள்லாம் குடும்ப தலைவியை குறிக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டோர்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா குடும்ப தலைவி பாதிக்கப்படுவாங்க. இப்போ எங்ககிட்ட ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான முக்கியமான பதிவு. மாணவர்கள் இது முழுமையாக பாருங்கள். நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரோட டோட்டல் ரொம்ப முக்கியமானது. அந்த டோட்டல் உங்களோட ஜாதகப்படி லக்ன சுபர்களோட நம்பராக இருக்கணும். உதாரணமாக இந்த நம்பரை எப்படி எடுக்கணும்னு பார்க்குறோம். இப்போ உங்களோட மொபைல் நம்பர் உதாரணத்துக்கு 9865056679 அப்படின்னு வைங்க. இப்போ ஒவ்வொரு நம்பராக கூட்டுங்க. 9 + 8 + 6 + 5 + 0 + 5 + 6 + 6 + 7 + 9 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 61 வரும். மறுபடியும் 6 + 1ன்னு போட்டு கூட்டினீங்கன்னா 7 வரும், 7 வரும். இப்போ இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் என்னவாக இருந்தாலும் சரி, எல்லா நம்பரையும் ஒன்று கூட ஒன்றை கூட்டிகிட்டே வாங்க. 10 நம்பரையும் கூட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த டபுள் டிஜிட்டில் வரக்கூடிய ஆன்சரை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. நீச்ச கிரகத்தோட நம்பரை நீங்கள் மொபைல் நம்பரோட டோட்டலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பரோட டோட்டல் உங்கள் ஜாதகத்துப்படி 8ஆம் அதிபதியோட நம்பராக இருக்கக்கூடாது, 12ஆம் அதிபதியோட நம்பராக இருக்கக்கூடாது, பாதகாதிபதி நம்பராகவும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நம்பரோட டோட்டல் நான் சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட நம்பராக வந்தால் நல்லாயிருக்கும். சில லக்னங்களுக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வருவாங்க. அதாவது ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனே 6ஆம் அதிபதியாகவும் வருவார். சில லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவே லக்னாதிபதி வருவாங்க. அதாவது மேச லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். அதனால் இந்த லக்னங்களை தவிர மற்றவங்கெல்லாம் அவங்களோட லக்னாதிபதியோட நம்பர் கூட யூஸ் பண்ணலாம். குறிப்பாக 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பாதகாதிபதி நம்பர் எந்த எண்ணோட டோட்டலாகவும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் அதிர்ஷ்டம் இல்லாத நம்பராக இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட வீட்டோட எண்ணோட எண்ணிக்கையும் உங்கள் ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட எண்ணாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்களோட பைக்கோட நம்பரோட டோட்டல், காரோட நம்பரோட டோட்டல் எல்லாமே உங்கள் ஜாதகத்துப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட நம்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட பெஸ்ட் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்குது, இல்லாட்டி திக்பலம் அடைஞ்சிருந்துச்சுனாலும் அந்த கிரகத்தோட நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. குறிப்பாக கேந்திரம் திரிகோணத்தோட அதிபதி உங்களுக்கு யோகரா அமைஞ்சு அந்த கிரகமே ஆட்சியாக உச்சமாக திக்பலமாக ஏதோ ஒரு வகையில் பலம் பெற்றிருந்துச்சுன்னா அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த நம்பருமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பாதகாதிபதி அவங்க நம்பராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்காது. இது எல்லாமே குடும்ப தலைவருக்கு பொருந்தும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே எல்லா நம்பரையும் நம்ம பொருத்த முடியாது. அவங்களோட பர்சனல் நம்பர் வேணால் நம்ம அவங்க ஜாதகத்துப்படி கரெக்டாக அமைச்சிக்கலாம். வீட்டோட நம்பர் எல்லாமே குடும்ப தலைவனுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர்த்துக்கு கிரகங்களுக்கான நியூமராலஜி நம்பர் தெரியாது. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கான நியூமராலஜி நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூரியனுக்கான எண் 1, சந்திரனுக்கான எண் 2, குருவுக்கான எண் 3, ராகுவுக்கான எண் 4, புதனுக்கான எண் 5, சுக்கிரனுக்கு 6, கேதுவுக்கு 7, சனி பகவானுக்கு 8, செவ்வாய்க்கு 9. சில பேர்த்துக்கு மொபைல் நம்பரோட டோட்டல் ராகுவோட நம்பரான 4, கேதுவோட நம்பரான 7 வந்துச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் ராகு 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தாலும் 3ஆவது இடத்துல இருக்கலாம்,
11வது இடத்துல இருக்கலாம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ 3, 11 இல்லாட்டி 5, 9ல் இருக்கும்போது அந்த நம்பரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம், தப்பில்லை. ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தோட அதிபதி மாதிரி செயல்படுவாங்க. அப்போ 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு கொடுக்கறது. 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறது தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அவங்க கண்டிப்பாக 5ஆம் வீட்டோட அதிபதி லக்னத்துக்கு சுபராக இருப்பார். இப்போ 5ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பெருசாக தப்பில்லை. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களே லக்ன சுபராக தான் மேக்சிமம் இருப்பாங்க. அப்படி 9ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ உங்களுக்கு இருந்தாலும் அந்த நம்பர் உங்களுக்கு உங்களோட மொபைல் டோட்டலாக வந்தாலும் சரி, வீட்டோட எண், பைக்கோட எண், காரோட எண், இந்த மாதிரி எந்த எண் ராகு கேதுக்கு வந்தாலும் தாராளமாக நீங்கள் ராகு கேது நம்பரை கூட பயன்படுத்தலாம். குறிப்பாக நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டோட நம்பர் குடும்ப தலைவருக்கு அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய கிரகத்தோட நம்பராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சில மாதங்களுக்கு முன்னாடி என்னோட நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டே துருப்பிடிச்சு டேமேஜாக இருந்துச்சு. அதே மாதிரி மெயின் டோருக்கு முன்னாடியே செப்பல்கள்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு என் நண்பர்கிட்ட சொன்னேன், மெயின் கேட்டெல்லாம் இது மாதிரி துருப்பிடிச்சு போயிருந்துச்சுன்னா சனி பகவானோட தாக்கம் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி செப்பல்கள்லாம் அலங்கோலமாக போட்டு வச்சுருந்தீங்கனாலும் சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க மெயின் டோருமே கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு. இதெல்லாம் சரி பண்ண சொன்னேன். ஏற்கனவே அவங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க. கூடுதலாக இந்த மாதிரி மெயின் டோர், மெயின் கேட் இதெல்லாம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. குறிப்பாக சனி பகவான் இரும்புக்கான காரகன். வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பாலான பொருட்கள்லாம் துருப்பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பெயிண்ட் அடித்து புதுசாக மாற்றணும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் உடஞ்சி அலங்கோலமாலாம் இருந்துச்சுன்னா சனி பகவானோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன பொருட்களாக வேணால் இருக்கலாம், தூய்மையாக இருக்கணும், டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். உடஞ்ச பொருட்களெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வீட்டை எவ்வளோ தூரம் நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவானோட பாசிட்டிவ் எனர்ஜி. பொதுவாக சனி பகவானை எல்லாம் தவறாக புரிஞ்சிட்ருப்போம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறது பிடிக்கும், நேர்மையாக இருக்கிறது பிடிக்கும், உண்மை மட்டுமே பேசுகிறது பிடிக்கும், சுத்தபத்தமாக இருக்கிறது பிடிக்கும். அதாவது உடல் அளவிலையும் மனதளவிலையும் சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். வீட்டையும் இருக்கிற இடத்தையும் தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவானோட நல்ல ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயந்தான் பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது. உடல் சுத்தம், மன சுத்தம் இல்லாமல் இருக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் சனி பகவான் தண்டிப்பார். அடுத்தது குரு பகவானோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணும்னா வீட்டில் நிறைய மரத்தால் ஆன பொருட்கள் வச்சுருந்தீங்கனாலும் குரு பகவானோட ஆற்றல் ஈர்க்க முடியும். சுக்கிரனோட ஆற்றல் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதிப்பும் மரியாதையோடையும் நடத்துனீங்கன்னா போதும். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். வீட்டில் செல்வம் பெருகும். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். சித்தர் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.